ஓடு. இதுதான் நண்பன் முத்தழகன். இவர் இப்போ அதை வந்து தொட்டு பிடிப்பாரு. நண்பா ஸ்டார்ட். சரியா? சரி. இந்த 50 ரூபா இருக்கு. 50 நண்பா ஜெயிச்சா கொடுக்குங்க பரிசு. இன்னும் ஒரே ஒரு தடவை. தொட்டு எத்தனை தடவை? கையெல்லாம் பிடிச்சேன்டா. 2 கிலோ போக முடியல. நண்பா சோறு தானே பிடிச்ச? இந்த 50 காசு யாருக்கு? அம்பேருக்கு. டு பி கண்டினியூட். பாய். பாய் பாய். நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச். பாய். ஒரு சர்ப்ரைஸ். ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பம்பர் பிரைஸ். பம்பர் பிரைஸ் காத்துருக்கு. அதேதான். எதுக்கு? பாய் வாங்க. காசு செய்யறது இல்ல. இது வந்து சேலஞ்சா செய்யறது. 50 காசு பாய் பாய். இது சேலஞ்ச் பண்ணுங்க பாய். கீழ நின்னுட்டு அந்த ஸ்லாப் பிடிச்சு தொங்கணும். கீழ இருந்துட்டு அந்த ஸ்லாப் எப்ப எவ்வளவு தூரம் ஓடிக்கிடுங்க. ஓடி அப்படி தொங்கணும். ஓட வேணாம். அந்த இடத்துல நின்னுக்கிட்டு எப்பவும் தொங்கி தொலை. மௌன அதுல ஏறினியா கொண்டுடுவேன். எட்டாவது அது எப்படா? நண்பா நீ ஐஏஎஸ். ஏடா பண்ற? நின்றுட்டே பண்ண முடியலடா. பாய் பாய் பண்ணுங்க பாய். செருப்பு கழட்டி போட்டு போடா. வழுக்கும்டா. ஏன்டா வழுக்கு கீழே வந்துட்டுனா இருக்க மாதிரி நொல்லையாச்சு என்ன பண்ணுறது? பாய் உங்களுக்கு பந்தயம் தான் முக்கியம். நான் என்ன பண்ணா கால் பண்ணா கால் பண்ணேன். பாய் என்ன தொடைய மாட்டேங்குது. பாய் காசு முக்கியம் இல்லை, ஜெயிக்கிறதா முக்கியம். பாய் குதிக்கணும் பாய். பாய் நான் செய்யறேன் பாய். கால் சொல்லுங்க நான் செய்றேன். அப்படி அதுல 2 கையும் பிடிச்சிருமா? அவங்களே வாய்ஸ் தான். எப்படியோ தொங்கணும் அவ்வளவுதான். எப்படியோ கீழே போட்டு கால் கை வர பாய் தொங்கணும் பாய். தொடப்படாது. தொங்கணும் அவ்வளவுதானா? அதான் முடியல. அது வந்து வந்துட்டு போகுது. இல்ல கை கிட்ட தொங்க போறீங்களா? இதுல இருந்து குதிக்கிறியா? ஏய் செப்பலை கழட்டி போட்டா துள்ளலாம்டா. லுங்கி மயில கட்டு. முத்தலா நீ பிடிச்சி தொங்கிட்டேன்னா நாளைக்கு நீ பாத்துறோம். கட்டி பண்ணல யார் பாக்குறா? சொல்றேன் இப்படி தான் போடல நான் தான் போடல. டேய் தொங்கனதா பாத்துங்கடா. இல்ல நீ பாரு. அது டேய் முத்தலாடா. நீ தொங்கிட்டா. அண்ணா உனக்கு 50 காசு. இந்தா. டேய் என்ன கல்லாட்டானே? தொங்க மட்டும் தான் சொன்னா. நம்ம ஜெயிச்சோம். காலை வச்சு தூங்குறியா? ஏய் நண்பன் ஜெயிச்சான்டா. நண்பன் ஜெயிக்கிறதா முக்கியம். நண்பனை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்னனாலும் பண்ணலாம். அப்போ ஒன்று பண்ணு, 2 செங்கல் அடி தூக்கி போடு. அது மேலே ஏறி நீடு தோட்டும். நேரம் முடியாதா? நண்பா கஷ்டம்னா அது வந்து எனக்குள்ள குதிக்கிற பத்தியா? அதுலேயே உன்னோட எனர்ஜி வந்த ஸ்பாட்ல அப்படி பறக்கணும்டா மேலானிக்கு. சரி இப்போ பாருங்க அப்படி பறந்து பார்ப்போம். காலை முழுகுதிச்சு. அப்பா என்னமோ இவ்வளோ நேரமும் என்னமோ பிடிச்ச மாதிரியே இப்போ காலில் முள்ளு குத்திச்சு. ஒட்டா போச்சான். ஆஞ்சபாளையம் நாய் தவிர மாதிரி தவண்டா. ஏ நண்பா படிக்கும் வெட்டி போயிட்டு நமக்கு இருந்துச்சு. வந்துருவானா வரமாட்டானா? இந்த புக்கை கொண்டு ஓடி போயிருவான். வந்துட்டான். அப்படியே உள்ள படிச்சுட்டு இருக்கேன். முத்தலன் தோல்வி அடைந்தார். ஏய் என்னடா இப்படி முடிச்சீங்க? 50 காசு கொடுறா போ. ஏ 50 காசு கொடுறா. ஏய் 50 காசு எங்க ஏ 50 காசு கொடு. ஏய் 50 காசு கொடுறா. டேய் 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 50 காசு கொடு. ஏமாத்தா டேய். நாளைக்கு என்ன நீ ஒரு இன்ஜினியர்ரா? டேய் 50 காசு கொடுறா. நண்பா நாளைக்கு என்ன நீ ஒரு இன்ஜினியர் நாக்கு தவறலாம் வாக்கு தவறக்கூடாது. சரித்திரத்துல வர போறாங்க. இந்த அதுக்காக வானத்தை போய் தொடச்சுனா தொடுவியா நீங்க? டேய் தொடுவான்டா. குளியை குத்துறா அல்லாட்டி குத்துறலாம்டா. ஒரு லாரி மண்ணு கொண்டு தரிக்குமா? கொஞ்சம் மண்ணை குத்திக்கலாமா? அதுல ஒரு 2 செங்கல் எடுத்து வேணுமா? 2 செங்கல் வச்சுக்க. ஒரு செங்கல் போதும். நான் வச்சுக்க. செங்கல் வேணும். அந்த ஆளுக்குடா பெருசட்டோடா. சிமெண்ட் செங்கல் எடுத்தோடா. டேய் அதை எடுத்தோடா. எடுத்து அப்புறம் தூக்கி போடுங்க. நல்லா ஸ்டூல் வேணுமான்பா? ஐயா ஸ்டூல் வந்து லேடிஸ் செப்பல் எதுவும் வேணுமாடா? அதுதான் ஸ்கூல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் காணாதடா டே. அதுவே மண்ணுக்குள்ள போந்துருப்பா. இல்ல
அது எப்படிடா நண்பா உனக்கு இவ்வளோ அறிவு ஒரு இன்ஜினியரு மாடு மேய்க்கிற வேலை ஏய் முடியாதுடா அது இல்லை முடியும் சரி நண்பா நான் நீ முடியுன்றல அப்போ வந்து நீ என்ன பண்ணுற தெரியுமா இங்கேருந்து மாடியில் ஏறுற சரி இது லாஸ்ட் ரெக்கார்ட் பண்ற மாதிரி பாய் வரலாறு சூடுகள் பாய் தொட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்போலேருந்து இந்த 50 சூடு ஏன் 50 சொல்கிறோம் கடைசியில் பந்தயம் தேவையெல்லாம் போயிடுச்சா இந்த வீடியோ எடு என் பரிசு தரேன் நண்பா கை நண்பா இந்த உனக்கு 50 உனக்கே தரேன் ஏன்னா உன்னோட விடாமுயற்சியை பாராட்டி நான் ஜெயிச்சேன் கண்டிப்பா நீ ஜெயிப்ப நான் ஜெயிச்சேன் ஜெயிப்ப நண்பா எனக்கு ப்ரைஸ் முக்கியம் இல்லை சேலஞ்சு தான் முக்கியம் அதான் தோத்துட்டேன் அப்புறம் என்ன எப்படி நம்ம இப்படியா இப்படியா இந்தா இப்படியா இப்படியா அதில் வந்து ட்ரிட்ஸ் அப்படின்னு சொன்ன உனக்கு வர மாட்டேங்குது உனக்கு ஒன்று தான் வருது ட்ரிட்ஸ் நண்பா நீ செய் நான் உனக்கு சவுண்ட் கொடுக்குறேன் படிக்கிற வேலையை இருக்கோண்டா ஏய் செய்டா அது மாதிரி செய்டா டிஜிட்டல் மேக்கப் ப்ராசஸிங்கில் முத்துமாரி தான் சென்டம் எடுக்கிறான் இந்த மூஞ்சியா இந்த முந்தைய டேய் சொல்லியாரா பாய் உங்களை தான் எடுக்கவே இல்லை நீங்கள் பேசுறீங்க டேய் நாளைக்கு எக்ஸாம் வச்சு வெட்டியை கதை பேசிடுவீங்க ஆ சரி வச்சுட்டா நண்பா நெத்தியில் வைக்க வேண்டியதை கையில் வச்சுருக்காங்க நான் சொல்கிறேன் மெடல்ரா நண்பா இன்னும் ஒரே ஒரு போட்டி இல்லையா என்ன இது 56 அது மாதிரி சொல்லு நீ சொல்லு இது என்ன பேர் இருக்கிறது அந்த பேர் இருக்கிறது கொஸ்டின் வச்சு நான் என்ன சொன்னேன் இப்போ இந்த தடவை 3 தெரிஞ்சது அதை அந்த சைடு பிடிச்சிருக்கேன் ஆனால் முடியவே முடியும் ஏன் கஷ்டம் பண்ணி பாரு முள் மூக்கும் முதல்ல அங்கே வந்து காலே அதில் வைக்க முடியாதா அவ்வளோ சரி பாரு நம்ம வந்து போய் படிப்போம் ஓகேயா விடாமுயற்சி சோறு போயிட்டு என்னன்பா விடாமுயற்சி சோறு போயிட்டு பா ஏன்டா எறும்பு தண்ணி இன்னொரு பண்ணுறேன் தெரியவா நண்பா சரி அது இது பண்ணுறா பண்ணிட்டேன் நான் 10 ரூபா தரேன்டா 10 ரூபா தலையில் என்ன மண்ணாவரி போட்டுருக்காரு காசு முடியாது சேலஞ்சாக முடியாது தண்ணி வச்சு போனால் பழைய புலநேரி மாதிரி இருக்கு நண்பா காசு முக்கியம் இல்லைல்ல சரி அப்போ போய் செஞ்சுட்டு போ எனக்கு இப்போ படிப்பு தான் முக்கியம் பயப்படுறேன் நண்பா படிப்பேன்டா படிக்கிறான் நாளைக்கு பாஸ் ஆகிறோம் சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி தான் பாஸ் ஆகிங்க படிப்போம் அந்த செய் இப்போ டைம் என்னடா டைம் என்ன டைம் 50 காசா 6 டேட்டு 29/4/2010 11 நண்பா படிக்கிறோம் நாளைக்கு பாஸ் ஆகிறோம் ஓகே